அனைவருக்கும் வணக்கம். ராஜா கிளி இந்த மூவியும் இந்த க்ரூவையும் சப்போர்ட் பண்ண வந்த ப்ரெஸ், மீடியா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் தான் நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும். இந்த மூவியில் டைரக்டர்னு வந்தது ஒரு ஆக்சிடென்டான திங்கு. இப்போ எப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் தனிக்கான் தாங்க போட வந்தேன், அந்த மாதிரி தான் அந்த மூவியில் நான் வந்தது. என்னன்னா சுரேஷ் சார் டேலண்ட் பிக் பண்றது ரொம்ப நான் என்னன்னா இப்ப நான் அப்பாவோட சப்போர்ட் இருக்கு, நான் வரேன் ஓகே. பட் பிரவீன் சொல்லலாம், முபாசிர் சொல்லலாம், அவங்க அந்த மாதிரி நிறைய பீப்புளை பிக் பண்ணுவார் சார். அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு. இப்போ நம்மளால முடியாதுன்னு ஒரு இடம் இருக்கும் யாருக்குமே. அப்பா அம்மா பெத்துட்டாங்க, அவங்க நம்ம பார்த்து தான் ஆகணும், புஷ் பண்ணி ஆகணும். பட் தேர்ட் பர்சனா ஒருத்தவங்க வரும்போது புஷ் பண்ணும்போது நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது சம்டைம்ஸ். பட் அவங்க நம்ம மேல நான் வச்சிருக்க நம்பிக்கைக்காக நம்ம ஓடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது. இது ஒரு பெரிய என்ன சொல்றது, இந்த ரைட்டிங் வைஸ் பெருசா இருந்த கதை. இது ஒரு உலகம் நாங்களே கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எப்படி ஃபிட் இன் பண்ணலாம் ஆல் கேரக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நடந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே பாசிபிள் சுரேஷ் சார் தான். அது எனக்கு ஒரு பர்த்டே டைம்ல தான் அவரே ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கிற டைம்ல தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ நீ தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா நான் பூஜை டைம்லனா ரொம்ப ஷையான பர்சனு, ரொம்ப பேசுறது கம்மியாக தான் பேசுவேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி திங்க்கு. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து பூஸ்ட் பண்ணி சார் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் இந்த மூவியில் நடிச்ச ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் ஒரு அப்பா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால அவங்கள ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 80% அப்பா பண்ணிட்டாரு. ஸ்கிரீன் பிளே மட்டும் தான் நான் என்னோட அப்பா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. சுரேஷ் சார் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அதனாலதான் அந்த ஸ்கிரீன் பிளேல வந்தது. ஸோ அந்த டைம்ல வரும்போது எல்லா ஆர்டிஸ்டுமே அவங்க பங்கல்ல கொடுத்தாங்க. அதுல முக்கியமா ஒருத்தர் சொல்லணும்னா சமுத்திரனி சார். அது ஒரு கியூட்டான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா எங்க அப்பா ஒரு தம்பின்னு கூப்பிடுவாரு, நான் ஒரு அண்ணன் கூப்பிடுவேன். இது என்ன மாதிரியான காம்பினேஷன் தெரியாது. பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் இருப்பாரு. என்னன்னா அப்பா கிட்ட அவங்க செட் ஆஃப் பீப்புள் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டடான பர்சன். அவர் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. எங்களை மாதிரி பசங்க கிட்ட செம்ம ஜாலி. அது எப்படி ஸ்பிளிட் ஆகுறாரு, இப்ப இங்க இருக்கிற திடீர்னு ஆந்திரால இருக்காருல, அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். நான் இந்த ப்ரொஃபஷனலா மட்டும் இல்ல, எனக்கு பர்சனலாவுமே அவர் ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. என்னோட மேரேஜ் கொண்டு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஃபுல்லா எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே இருந்தார். அவரோட பிஸி ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளவு பிஸி. இன்னைக்கு கொண்டு இப்போ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து தான் சார் வந்திருக்காரு. ஒன்னு ஒன்லி எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு, என்னைய பர்சனலா சப்போர்ட் பண்றதுக்கு. அவருக்கு இந்த ஜென்மல எந்த ஜென்மமா இருந்தாலும் நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு சீன் கிளைமேக்ஸ்ல எடுத்துட்டோம். கேமராமேன் கோபி சார், அவர் கொஞ்சம் லெஜெண்ட். அப்பா இங்க இருக்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸ்டேஜிங்கா எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா எமோஷன் சீனு சிங்கிள் டேக்ல போலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்ல போயிடுச்சு. வரும்போது மண்டே சொல்லிட்டு இருக்கேன், பார்த்தாரு, என்னடா அப்படின்னு கேட்டாரு. சார் அப்படின்னு சொன்னேன். என்ன இல்ல எல்லாமே கரெக்டு, ஸ்லிப் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது, ஒன்னொரு போகணுமா? இல்ல சார் போலாம், பட் எமோஷனல் சீன் எல்லாருமே உடச்சிட்டாங்க, இருக்குட்டி இப்ப பாரு, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இயக்குனர் தயங்குற விஷயத்த கூட எங்க அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில இதை கேட்க முடியாது. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்க்கணும். அவர் எல்லாமே பண்ணும்போது டப்பிங்ல பார்க்கும்போது அவர் மேய்க்கிறாரு. என்னன்னா அந்த சீக்வன்ஸ்ல அவருக்கு சின்ன போர்ஷன் தான், லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். பட் இன்னொன்னு ஒரு ஆர்டிஸ்டையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி, லைக் அப்ரிசியேஷன் தானே வாழ்க்கை. எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் இருந்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும். அது அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன். அந்த மூவிஸ்ல சில ஆர்டிஸ்ட் நான் அனுப்புறது அவங்க செல்பிஷா இருப்பாங்க. அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நடிக்க பேர் எடுக்கிறது தானே வராங்க. பட் இவங்க மத்தவங்களை என்கரேஜ் பண்றதுல கனி சார் அடிச்சுக்க யாருமே இல்லை. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கனி சார். லவ் யூ சார். என்னோட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்லுவாங்கல்ல, என்னோட லக்கி சாம் ஐஷோ அவங்க வந்திருக்காங்க. முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தேன், என்ன பேச போன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேசிதானே ஆகணும், டேரக்டரா வந்துட்டோம். ஹீரோனா கொஞ்சம் ஒழிச்சிட்டு இருப்பேன், இதுல நம்ம சொல்லணும். ஸோ படம் கூடிய விரைவில் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் நான் நம்புறோம். கண்டிப்பா ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜ் இன் சென்ஸ் நம்ம பை ஹார்ட் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்கும்.